இப்போ சாராய பொருளாதாரத்தில் தான் வந்து அரசே இயங்கி கொண்டிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு வருடமும் சாராய பொருளாதாரத்தில் வந்து தன்னிறைவு அடையணும், அதுதான் முக்கியமான கொள்கை திமுகவுடையது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முக்கியமான கொள்கை சாராய பொருளாதாரத்தை கொண்டு அரசை நடத்தி தமிழ்நாட்டை மேம்படுத்துவது. அதனூடாக போதையின் பாதையில் யாரும் செல்ல வேண்டாம்னு ஒரு பக்கம் கூவுவது, அதே ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பக்கம் தயாரிச்சிருவாங்க, அதை வந்து சந்தைப்படுத்திடுவாங்க, எல்லா பகுதிகளிலையும் கடைகளை திறந்துருவாங்க. எங்கள் தாய்மார்கள் எதிர்த்தாலும் அதெல்லாம் கண்டுகொள்ளாது அரசு, திறந்து வச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்து ஐயா உட்காந்து ஃபுல்லாக எல்லாம் விளம்பர மாடல் அரசு இல்லையா, போதையின் பாதையில் இளைஞர்கள் யாரும் போயிடாதீங்கன்னு கேட்பாங்க. இப்போ தலையாய சிக்கல் வந்து இந்த சாராய பொருளாதாரத்தை ஏற்றிருக்கிறதுனால 2-3 தலைமுறை மக்கள், ஆண் மகன்கள், சகோதரர்கள், பிள்ளைகள், இளம் தலைமுறையினர் போதையின் பாதையில் போயிட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. 80% அதிகமான பிள்ளைகளுக்கு அந்த பழக்கம் இருக்கு. ரொம்ப வலியான ஒரு செய்தி இது. முதல் தலையாய சிக்கலா இதுதான் இருக்கு. ஏன்னா இந்த சாராயத்தினாலையும் இந்த போதையினாலையும் தான் அடுத்தடுத்த சிக்கல்கள். பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, அதிகமான திருடு, சாலை விபத்து மரணங்கள், இப்படி ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா தொடர் சங்கிலி போல இருக்குது. இப்போ இந்த அரசு ஏதாவது ஒரு கட்சி, திமுகவோ அதிமுகவோ தேமுதிகவோ இல்ல மதிமுகவோ இல்ல தாவேகாவோ, எந்த காவுமே எந்த கழகமோ இதை ஒழிக்கிறதுக்கு எந்த விதமான திட்டங்களையும் கையில் வைக்கல. நாங்கள் இதை ஒழிப்போன்னு ஒரு ஆண்மகனும் சொல்லலை. ஒரே ஒரு மண்ணின் மைந்தன் செந்தமிழன் சீமான் எந்த நேரமும் இதை நினைச்சு கவலைப்பட்டு நான் வந்தேன்னா முதல்ல இதை ஒழிப்பேன்னு சொல்லியிருக்காரு. யாராச்சும் வந்து வேற யாராவது சொல்லியிருக்காங்கன்னா இப்பவே வந்து மேடையில் எனக்கு தெளிவுபடுத்தலாம், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். கிடையாது. இன்னைக்கு ஒவ்வொரு தாய்மார்களும் மடியில நெருப்ப கட்டிட்டு உட்கார்ந்துருக்கிற கணக்கா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பிள்ளைகளை வாகனத்துல போன பிள்ளை உயிரோட வருமா இல்ல ஆம்புலன்ஸ்ல வருமா, அவசர ஊர்தியில் அழைச்சிட்டு வருவாங்களான்னு தெரியாத அளவுக்கு இளம் வளர் தலைமுறையினர் அப்படியான பழக்கத்தில் அடிமையாகி கிடக்கிறாங்க. சரி, சாராய பொருளாதாரத்தை வச்சு சீரழிச்சாச்சு. அடுத்து மருத்துவமனைகள்ல மரணங்கள் அதிகம். ஏன்? தரமான மருத்துவம் கிடையாது. ஏன்னா ஏழைக்கான மருத்துவம் மிக மிக தரமற்றது. மலிவு, அங்க மருந்துகள்ல மலிவு. இந்த சிக்கலை தீர்க்கிறது இந்த அரசுகளால் முடியுமானா கட்டாயம் முடியவே முடியாது. இன்னும் அதிகரிக்குமே தவிர நாம் தமிழர் கட்சியினரால் மட்டும்தான், அவங்க கிட்ட அதிகாரத்தை மக்கள் நீங்க கொடுத்தா மட்டும்தான் அதற்கு தீர்வு உண்டாங்க. ஏன்னா தரமான மருத்துவர்கள், அதற்கு நேர்மையான மருத்துவத்துறை அப்படி என்று வச்சா மட்டும்தான் இதில் இருக்க ஊழல்கள், சிக்கல்கள், அதில் இருக்க அந்த அதிகப்படியான வருமானம் மீட்டுக்கிறதற்கான எல்லா தந்திரமான வழிகளையும் இந்த அரசுகள் அந்த 60-70 ஆண்டு காலத்தில் வந்து எக்கச்சக்கமாக செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த சிக்கல்களை சரிப்படுத்த முடியும். சரி, இந்த 2 பெரும் சிக்கல்களெல்லாம் மக்களோட மரணம் அதிகரிக்குதுன்னு பார்த்தா கடன் சுமை. ஏன்னா வேலைகள் வந்து சரியாக வழங்கப்படலை. வேலையில்லா திண்டாட்டம் இருக்கான்னு கேட்டால் கட்டாயம் இருக்கு. எப்படின்னா வடவர்களை வந்து உள்ள நுழைக்கிறதுக்கு கதவு கண்டபடிக்கு திறந்து போயிருக்கு. ஒரு சிறுங்காணொலி பார்த்தேன். இந்தியா கேட்டுன்னு பேர் வச்சிருக்காங்க, ஆனால் அதில் கேட்டே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி வந்து ஒரு சிறுங்காணொலி போட்டிருந்தான். அந்த மாதிரி தான் இந்தியாவில் வந்து இந்தியா கேட்டு பக்கம் கேட்டு போட்டாங்களோ போடாமல் விட்டு திறந்து கிடக்குதோ இல்லையோ, தமிழ்நாட்டில் எல்லா பக்கமும் திறந்து கிடக்குது. எல்லா வானூர்தி நிலையங்களிலும் எல்லா தொடர்வண்டி நிலையங்களிலும் அவங்க தான் வந்து இங்கே நிரம்பி இருக்காங்க. அப்போ இந்த மண்ணின் பிள்ளைகள், இந்த மண்ணில் வாழக்கூடிய அயல்மொழி பேசுகிறவர்கள் ஆனாலும் பிறமொழி பேசுகிறவர்கள் ஆனாலும் இந்த மண்ணின் தமிழ் மக்கள் ஆனாலும் அவங்களுடைய வாய்ப்புகள் பறிக்கப்படுகிறது. ஏன்னா அந்த கூலியில் உள்ள வித்தியாசத்தினால வாய்ப்புகள் பறிக்கப்பட்டு இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் அவங்களுக்கு போயிடுது. வேலையில்லா திண்டாட்டம், இதனால வறுமை, கடன் சுமை, வாரம் வந்து மகளிர் வந்து அங்கே கடன் வாங்கி இங்கே கடன் வாங்கி இவங்க கொடுக்குற 1000 ரூபாலாம் அவங்களுக்கு 5 வினாடிகளில் செலவழிஞ்சு போகிற அளவுக்கு சிக்கல்களில் இருக்காங்க. இந்த சிக்கல் தீரணும்னா இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வந்து மாற்றங்கள் கொண்டு வரணும். அப்போ அது நம்ம மண்ணின் மக்களுக்கு மட்டுமே என்று அதை வந்து வரையறுத்து கொண்டு வந்து நம் மண்ணின் மக்களுக்கு செயல்படுத்துறதுக்கு அதற்கான அரசு விளை நிலங்களெல்லாம் உற்பத்திக்கு அரசு விளை நிலங்களை தயார்படுத்தி நம்ம மக்களுக்கு வந்து அடிப்படையான அந்த வேலை வாய்ப்புகளை கொடுக்கும்போது பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைவாங்க. அது தற்சார்பு பொருளாதாரம் எங்களுடைய கொள்கை என்று நாங்கள் முழங்கி கொண்டிருக்கிறோம். சத்தியமாக நிறைவேற்றுவோம். எனக்கு என் வயிறு எரியுதுங்க. யார் தப்பா எடுத்துட்டாலும் பரவாயில்ல. 17வது மாடியில் இருக்கேன். 7 வகையான கீரை வளர்க்குறேன். ஒரு கீரை போய் கடையில் வாங்குறதில்ல, எல்லாமே தொட்டியில் தான் வளர்க்குறேன். எங்கள் அண்ணன் கிட்டேருந்து வளர்க்குறேன். எங்கள் அண்ணன் வீட்டிலேருந்து பிரண்டை செடி இத்தினோடு எடுத்துகிட்டு வந்தேன். இன்றைக்கி என்னுடைய மாடியிலேருந்து 16-15 வரைக்கும் போயிருச்சு. நான் எல்லாருக்கும் இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்குமே வந்து அந்த சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்குது அந்த பிரண்டை இலங்கிறதுனால.
7 வகையான கீரைகள் சிறிய பால்கனியில் என்னால் வளர்க்க முடியுதுன்னா ஏன் வளர்க்க முடியாது? ஏன் அரசு ஊக்குவிக்க கூடாது? பிள்ளைகள் அங்கங்கே வளர்க்குறதுக்கு ஏன் ஊக்குவிக்க கூடாது? இந்த மாதிரி பூங்காக்கள்லாம் வெட்டியாக வந்து விளையாட்டுக்கும் கேளிக்கைகளுக்கும் விட்டுருக்கிற இடங்களெல்லாம் விளைச்சல் நிலங்களா ஏன் மாற்றக்கூடாது? ஏன் ஒரு கீரைகளை வளர்த்து சத்தான ஒரு தலைமுறையை ஏன் கொண்டு வரக்கூடாது? ஏன் கொண்டு வரக்கூடாது? இதெல்லாம் தேவையா? யாருக்கும் பொழுதுபோக்குறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? இந்த பூங்காக்களை நம்பி தான் மக்கள் இருக்காங்களா? வேற இடங்களே இல்லையா? தனியார்ல வந்து எங்கேயுமே கட்டி வைக்கலையா மால்கள் எல்லாம்? மிக 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 பின்தங்கிய நிலைமையில மக்களுடைய பொருளாதாரம் இருக்கு. அதுக்கு முழு முதற் காரணம் தன்னிறைவடையாம போறதுக்கு காரணம் வேலையில்லா திண்டாட்டம். இதற்கு நாம் தமிழர் கட்சியில நாங்க திட்டங்கள் வச்சிருக்கோம். ஒருத்தர் கூட வேலை இல்லைன்னு சும்மா இருக்க முடியாது. அந்த 100 நாள் வேலை திட்டத்தையே எங்க அண்ணன் சீமான் வந்து எப்படி வர எடுத்து கொடுக்கணும், அந்த முதலாளிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையும் அரசு ஒரு குறிப்பிட்ட தொகையும் கொடுத்து அவங்களுடைய ஊதியத்தை ஏற்றி கொடுக்கணும்னு சொல்லி பல முறை பேசியிருக்காங்க. நீங்க போய் காணொலிகளை தட்டி பாருங்க, உங்களுக்கு அதுக்கான தெளிவு கிடைக்கும். அதுக்கு அடுத்ததாக பெரிய சிக்கல் வந்து ரொம்ப இழிவான சிக்கல், இந்த குப்பைகளை அகற்றாமல், அப்புறம் அந்த குப்பை மேலாண்மையை பற்றி தெரியாமல் இருக்கிறதுக்கு. சமீபத்தில் என்ன மனதை பாதித்த ஒரு பெரிய விஷயம், வட மாநிலத்தை வந்து அந்த ஒரு சகோதரியை வந்து அந்த வட மாநிலத்து மனிதர்களே வந்து சீரழித்து கொலை பண்ணி, அவனுக்கு எவ்வளவு தில் இருந்தால் கொண்டு போய் பெருங்குடி குப்பை கிடங்களை போட்டிருப்பான். அப்போ இந்த அரசு அந்த குப்பை கிடங்க அவ்வளோ அவலட்சணமாக, அவ்வளோ அக்கறை இல்லாமல், அவ்வளோ கேவலமாக மெயின்டைன் பண்ணுறாங்க, பராமரிக்கிறாங்கன்ற தைரியத்தில் தானே அங்கே கொண்டு போட்டு 2 நாட்களுக்கு மேலாக தேடி தாங்க கண்டுபிடிக்க முடிஞ்சது. இந்த விஞ்ஞான தொழில்நுட்பம்லாம் வளர்ந்துருக்கிற அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய ஒரு அவலமான செய்தி இது. கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பாருங்கள். இந்த சம்பவம் வந்து வேறு யாருக்கோவோ இல்லை நம்ம வீட்டு ஒரு மிருக ஜீவன்களுக்கு நடந்தால் கூட நம்மளால் தாங்கிக்க முடியாது. ஒரு குப்பை கிடங்கு அவ்வளோ பெரிய சதுப்பு நிலத்தை சீரழிச்சு சுற்றுச்சூழலை பாதிக்கிற அளவுக்கு தண்ணியை உறிஞ்சக்கூடிய அந்த ஸ்பாஞ்ச் போன்ற அந்த அமைப்புள்ள அந்த சதுப்பு நிலத்தை குப்பை கிடங்கா மாற்றினது இல்லாமல் அது ஒரு ஒழுங்கான மேலாண்மையின் கீழே இல்லாததுனால யார் வேண்டுமானாலும் போய் என்ன இழிவான செய்கைகளை செஞ்சாலும் வெளியே தெரியாத வண்ணம் இருக்கிறது மிகுந்த ஒரு அவலம். மழை இப்படி கொட்டிட்டு போச்சுன்னா நீர் அப்படியே சூழ்ந்து கொள்ளுது அந்த பகுதிகளில். சாலையில் நடந்து போகிறவங்களுக்கு, இருசக்கர வாகனத்தில் போகிறவங்களுக்குலாம் மிகவும் அச்சுறுத்தலாக இருக்குது அங்கங்கே தேங்கி நிற்கிற மழைநீர். இந்த மழைநீர் வடிந்து போகிறதுக்கு ஏதாவது ஒரு திட்டங்கள் ஒழுங்காக வச்சுருக்காங்களா? 4000 கோடி பேக்கேஜ் அறிவித்தது தான் ஒரு திட்டம். எல்லாம் செய்தி தான், எல்லாம் செய்தி. ஆனால் எதுக்கும் தீர்வு கிடைச்சிதான்னு பார்த்தா தீர்வு கிடைக்கல. இனி அடுத்து ஒரு மழை வந்தாலுமே அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் இதே மாதிரி தான் நீர் அங்கங்கே நிற்கும். இது நாம் தமிழர் கட்சியினரால் மட்டும்தான் நீர் மேலாண்மை எப்படி முறையாக செஞ்சு ஒரு சொட்டு தண்ணி எங்கேயும் நிற்காம சிங்கப்பூர்ல எப்படி இருக்கிறதோ சாலைகள் அப்படியாக அமைப்போம் நாங்கள் உறுதி கூறுகிறோம். மக்கள் நாங்கள் உறுதி கூறுறதை செய்யலைன்னா எங்களை நீங்கள் எங்கே வேணாலும் தேடி கண்டுபிடிச்சி என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நாங்கள் பதில் சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வாக்கு போடுங்க. அடுத்து வாக்குக்கு பணம் கொடுக்குற கலாச்சாரம். வாக்கு என்பது தனி மனிதனோட உரிமை. வெறும் செல்வந்தர்கள், பெரும் செல்வந்தர்கள் மட்டுமே செலுத்தி கொண்டிருந்த வாக்கை வந்து சாமானிய மக்களும் அடித்தட்டு மக்களும் எல்லாரும் சமமாக செலுத்துவதற்கான அதிகாரத்தை பெற்றுக் கொடுத்ததுக்கு பெரிய போராட்டமே நடந்திருக்கு. அண்ணல் அம்பேத்கருக்கு நம்ம அதுக்கு மிகுந்த நன்றி கடன் பட்டிருக்கோம். நமக்கும் அந்த வாக்குரிமை வந்திருக்கு. ஆனால் அந்த வாக்கை இன்னைக்கு நாம செலுத்துறதுக்கு முன்னாடி அது வாக்கு வந்து ஒரு சந்தையாகி போச்சு. எவ்வளோ பெரிய எவ்வளோ இழிவு தெரியுமா? ஒரு அயல் நாடுகளில் இருக்கவங்கலாம் இதை பற்றி கேள்விப்படும் பொழுது அவ்வளவு இழிவாக பேசுகிறாங்க. வாக்க பணம் கொடுத்து பெறுகிறது அவ்வளவு இழிவான ஒரு மனநிலையை மக்களுக்குள்ள புகுத்தி இருக்கு. இதை செய்தது இந்த திராவிட கட்சிகள் தான், வேற யாரும் கிடையாது. திராவிட கட்சிகள் தான். இத்தனைக்கும் வந்து பெரியார் என்கிற அந்த ஈவே ராமசாமி அவர்கள் வந்து வாக்குக்கு பணம் கொடுக்குறானே, என்ன வேணாலும் செய்வானா, மனைவியை கூட விட்டு தந்துருவானா அப்படிலாம் பேசியிருக்காரு. அதெல்லாம் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம ஏதாவது மேற்கோள் காமிச்சிட்டோம், ராமசாமி இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு ரோஷம் பொத்துட்டு வருது. இதை பத்தி அவங்களுக்கு ரோஷம், மானம், வெக்கம், சூடு, சொரணை ஒண்ணுமே கிடையாது. வாக்குக்கு பணம் செலுத்துறதை பத்தி இவர் இப்படி பேசியிருக்காருன்னு. சாராய பொருளாதாரம் குஷ்டரோகியோட கையில இருந்து வர வெண்ணெய்க்கு சமம்னு அறிஞர் அண்ணா பேசியிருக்கிறதா இருக்கு குறிப்புகள். ஆனால் அதை பற்றி இவங்களுக்கு எந்த விதமான கூச்சநாச்சமும் இல்லை. அந்த சாராய பொருளாதாரத்தை தான் இவங்க முழுசாக கட்டிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இப்படி சிக்கல்கள் வந்து பேசினாக்கா செயற்கை நுண்ணறிவு சொன்னதை விட பல மணி நேரம் கடந்து போகிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. எங்கே பார்த்தாலும் அந்த சுகாதாரமின்மை வந்து காணப்படுது. எங்கேயுமே ஒரு 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 10 அடி தூரம் இல்லை, ஒரு 50 அடி தூரம் வந்து ஒரு கடந்து போக முடியல. எங்கேயுமே துர்நாற்றம் தான் வீசுது. எனக்கு வந்து அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. மிகவும் கொடிதாக இருக்குது. பேருந்தில் கடந்து போகும்போதும் அப்படி தான் இருக்குது, சாலைகளில் கடந்து போகும்போதும் அப்படி தான் இருக்குது. தொடர்வண்டி நிலையங்கள் இன்னும் மிக மோசமாக இருக்குது. அதே மாதிரி கல்வியை கொண்டு போய் மாநில பட்டியலில் சேர்த்த காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய பெருமை சேர்த்து வச்சுருக்கு காங்கிரஸ். அதுக்கு இவங்கெல்லாம் வந்து கூட்டணியில் இருந்து அந்த மாநில பட்டியலில் இருந்த கல்வியை வந்து நம்மளுடைய ஒன்றிய பட்டியலுக்கு போன கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரதுக்கு எந்த முயற்சியும் பண்ணாதனால கல்வியில் வந்து தன்னிறைவு அடையலை தமிழ்நாடு.
கல்வியில தன்னிறைவு தமிழ்நாடு அடையவே இல்லை, அடையவே அடையாது. திராவிட ஆட்சி காலங்களில், நாம் தமிழர் ஆட்சி காலத்துல மட்டும்தான் கல்வியில் தமிழ்நாடு தன்னிறைவு அடையும். தன்னிறைவு அடைந்தே தீரும். எப்படின்னா, எந்த பிள்ளைகளுக்கு என்ன தனித்திறன் இருக்கு என்பதை கண்டறிந்து அந்த துறைகளில் அந்த பிள்ளைகளுடைய கவனத்தை செலுத்த வச்சா அவங்களோட தன்னம்பிக்கை பன்மடங்கு பெருகும். அவன் ஏன் போதைக்கு போறான், அவன் ஏன் கஞ்சாக்கு போறான், அவனுடைய தனித்திறன் வெளிப்பட்டுருச்சுன்னா கெத்தாயிடுவான். அவன் அப்படியே பயங்கர தன்னம்பிக்கையோட அந்த துறையில் அவன் மிளிர்வான். அப்பொழுது அவனோட குடும்பம், அவனோட வாழ்வு, அவனுடைய எதிர்காலம் எல்லாமே சிறக்கும். நாம் தமிழர் கட்சியால் மட்டும்தான் கல்வியில் தமிழ்நாட்டை தன்னிறைவு அடைய செய்ய முடியும். தமிழ்நாட்டின் கல்வியின் சிக்கல்கள் நாம் தமிழர் ஆட்சியினால் மட்டுமே தான் சிக்கல்கள் சீரமைத்து அதுக்கு தீர்வு காணப்படும் என்பதை நான் இப்போ இங்க பதிவு செய்கிறேன். சாராயம் ஒழிக்கப்படும், கல்வியில் தன்னிறைவு கிடைக்கும், பெண்கள் பாதுகாப்போடு தைரியமாக வெளியில நடமாட முடியும், முன்னேற முடியும். சுற்றுச்சூழலுடைய மாசு முற்றுமாக கட்டுக்குள் கொண்டு வந்து தூய குடிநீர், தூய காற்று, சுவாசிக்கிறதுக்கு தூய காற்று, தூய குடிநீர், தூய சுற்றுச்சூழலை நாம் தமிழர் கட்சியினால உருவாக்கி தர முடியும் என்பதை நான் உறுதி அளிக்கிறேன். யாருனாலும் நீங்க தைரியமா இதை எங்களுக்கு நம்பலாம். ஏன்னா நாங்க ஏற்கனவே ஆயிரக்கணக்கான மரங்களையும் பனை மரங்களையும் நட்டு நாங்க அங்கங்க வந்து ஏரிகள், கால்வாய்கள், குளங்களை எல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க காணொளிகளை போய் தட்டி பாருங்க, இணையத்துல நிறைய இருக்கு. நாங்க எங்க கிட்ட அதிகாரம் வரும் பொழுது எங்கெங்க மரங்களை நடணும், எங்கெங்க தேவையில்லாத சிலைகளை தூக்கி உடைச்சி தகர்த்து போட்டுட்டு அங்க என்னென்ன எடுத்து பசுமையான விடயங்களை கொண்டு வரணுங்கிற திட்டங்கள் எங்க கிட்ட இருக்கு. அதை நாங்க நிச்சயம் செயல்படுத்துவோம். மக்களுக்கும் மண்ணுக்கும் பாதிப்பை விளைவிக்கக்கூடிய எல்லா ஹார்ம்ஃபுல் அசார்டஸ் நிறுவனங்களையும் நாங்க எப்படி ஒழுங்குபடுத்துவோமோ அப்படி நெறிப்படுத்தி சுகாதாரத்தை வந்து மேம்படுத்தி மக்களுக்கு நோய் சிக்கல்களில் இருந்து விடிவை கொண்டு வருவோம் என்று நாம் தமிழர் கட்சி ஆகிய எங்களுடைய கட்சி மூலமா நாங்க உறுதி அளிக்கிறோம். மக்கள் நீங்க விவசாய சின்னத்துக்கு உங்க வாக்குகளை செலுத்துங்க. இப்படி வந்து செலுத்தினா மட்டும்தான் அதிகாரம் எங்க கைக்கு வரும். அதிகாரம் கிடைத்தா மட்டும்தான் இதெல்லாம் செயல்படுத்த முடியும். அதிகாரம் இல்லாம ஒண்ணுமே செயல்படுத்த முடியாது. 6887 கோடி செலவு பண்ணியிருக்காங்க பொங்கலுக்கு. ஆனா 58,000 கோடி ஆசிரியர்களுக்கு கொடுக்க முடியல. ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துறாங்க, மருத்துவர்கள் போராட்டம் நடத்துறாங்க, ஒரு பக்கம் துப்புரவு தொழிலாளர்கள் வந்து போராட்டம் நடத்துறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் ஒழியாமலே இருக்கிற காலகட்டத்தில் இவங்க வந்து இந்த மாதிரி ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் எல்லாம் வந்து ஏற்கனவே ஓய்வூதியத்தை எல்லாம் இவங்க நிறுத்தி வச்சுட்டு, வைப்பு நிதியெல்லாம் நிறுத்தி வச்சு அவங்களுக்கு கொடுக்காம சிக்கல்கள் உண்டாயிருக்கிற காலகட்டத்தில் இப்போ ஆண்களுக்கு வந்து இலவச பேருந்து கொடுப்போங்கிறாங்க. இப்படிப்பட்ட இலவசங்களை மக்கள் புறந்தள்ள வேண்டும். இந்த மாதிரியான இலவசங்களுக்கு மயங்கக்கூடாது. இதற்கு மாற்றாக வேறு வகையில் பொருளாதாரங்களை உங்களுக்கு மேம்படுத்துறதுக்கு நாம் தமிழர் கட்சியினர் திட்டங்களை வகுத்து வச்சிருக்காங்க, நிச்சயம் செய்வாங்க. அப்புறம் எனக்கு சமீபத்தில் ஒரு சின்ன செய்தி உங்களுக்கு நான் பகிர்ந்து கடந்து போகிறேன். பொங்கலுக்கு இலவச வேட்டி சேலை கொடுத்துருந்தாங்க. அது யாரெல்லாம் அட்டை இருந்ததோ அவங்க எல்லாருமே வாங்கியிருந்தாங்க. அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணாங்க, அதுக்கான என்ன காரணம் என்று நான் போய் பார்த்தேன். அதாவது நெசவாளர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக தான் இலவச வேட்டி சேலை. கட்டாயம் நம்பிருங்க, தயவு செஞ்சு நம்பிருங்க. நம்ம நெசவாளர்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்க நெசவாளர்களுக்கு வாழ்வளிக்கிறதுக்கு, வாய்ப்பு கொடுக்கறதுக்கு, வேலை கொடுக்கறதுக்கு தான் பொங்கலுக்கு இலவச வேட்டி சேலை 100 கோடி ஒதுக்கி, சரிங்களா? அந்த சேலையை அப்படி தண்ணியில் முக்கி அப்படி வெளியே எடுத்தா கொஞ்சம் எங்கள் தமிழ்ச்செல்வி அம்மா மாதிரி உயரமாக இருக்க அம்மாக்கெல்லாம் முட்டிக்கிட்ட வந்துடும். என்ன மாதிரி உயரம் குறைவானவங்களுக்கு பரவாயில்ல. இந்த சேலையை நான் கிட்டத்தட்ட 22 ஆண்டு காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. இதே சேலை தான், இதே தான் வந்து இலவசமாக வழங்கப்படுது. இந்த மாதிரி கேவலங்கள், இப்படி ஒரு ரொம்ப மலிவான இழிவான விலையில்லா பொருட்களை கொடுத்து மக்களை இழிவான மக்களாக காண்பிக்கிறதெல்லாம் நாம் தமிழர் ஆட்சியில் நிச்சயமாக கருவறுத்து நாங்கள் ஒழிப்போம் என்று வாக்குறுதி அளிக்கிறேன். நிச்சயம் நீங்கள் எல்லாரும் விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரனார் வாழ்க. இவர்கள் டிவி கொடுத்தது நம்மளுடைய பொழுதுபோக்குக்கா அல்லது நம்மளுடைய பொழுதை வீணடிப்பதற்கா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். ஏன்னா டிவி கொடுக்கும்போது இந்த சன் குழுமத்தினுடைய சொத்து மதிப்பு என்ன, டிவி கொடுத்து முடித்த பிறகு கேபிள் கனெக்ஷனு, அதில் வர விளம்பரங்கள் மூலமாக இந்த சன் குழுமம் சம்பாதிச்ச பணம் என்ன, அவர்களுடைய சொத்து மதிப்பு என்ன அப்படின்றத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இவர்கள் மிக்சி கிரைண்டர் கொடுத்தது நம்ம மாவு அரைக்கிறதுக்கோ சட்னி அரைக்கிறதுக்கோ இல்லை, தமிழர்களின் தலையில் மிளகா அரைக்கிறதுக்காக. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல்கள்.
இதை விட ஒரு படி மேலே போய் தமிழனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பண்டிகை பொங்கல். அந்த பொங்கல் பண்டிகைக்கு இலவசமாக கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு படி அரிசி, ஒரு முழம் கரும்பு, 1/4 கிலோ சர்க்கரை, ஒரு வேட்டி சேலை, அதில் ஒரு முத்திரை. ஏன்? நாங்கள் இலவசமாக கொடுக்கக்கூடிய இந்த வேட்டி சேலை அணிந்துதான் தமிழர்கள் தமிழரின் பண்டிகையான பொங்கல் பண்டிகை கொண்டாட வேண்டும் என்பதற்காக. அப்படி இந்த முத்திரை கொடுத்து கொடுக்கக்கூடிய வேட்டி சேலையை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரான ஐயா எஸ்.ஆர். ராஜா அவர்களும் அவர் மனைவியும் உடுத்தி பொங்கல் கொண்டாடுவார்களா? இல்லை இங்கே இருக்கக்கூடிய அண்ணன் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்கள் அவங்க ஆட்சிலையும் கொடுப்பாங்க அதே முத்திரையை குத்தி. அவரும் அவர் மனைவியும் உடுத்திக்கிட்டு இந்த தெருவில் நடந்து போவாங்களா? இல்லை ஐயா சின்னையா அவர்கள் அந்த வேட்டி சேலையை உடுத்திக்கிட்டு நடந்து போவாங்களா அப்படின்னு கேட்டால் பதில் இல்லை. இப்படி இலவச திட்டங்களை எல்லாம் கொடுத்து இந்த மக்களை மழுங்கடித்து உழைப்பிலிருந்து வெளியேற்றுவதைத்தான் இந்த திராவிட அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ நாம் தமிழர் கட்சி இலவசங்களுக்கெல்லாம் எதிரானதா? அப்போ நாம் தமிழர் கட்சி இலவசமாக எதையும் கொடுக்காத, நாம் தமிழர் கட்சி இலவசமாக கொடுக்கும். ஆனால் இவர்களைப் போல 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் என் மக்களை கையேந்த வைக்காமல் அவர்களா தரமான கல்வி, அந்த கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற ஊதியத்தை வாழும் பெருமை மிகு வாழ்வை என் மக்களுக்கு கொடுப்போம். இப்போ நேற்று கூட ஐயா எச். ராஜா உடல் நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் படுத்திருக்கார் இல்லையா? அவருக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அது இந்த சிட்லப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்கோடி உறுப்பினருக்கும் மக்களுக்கும் கிடைக்கிறத நாம் தமிழர் கட்சி செய்யும். அதுதான் இதற்கான தீர்வு. கல்வி ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேரன் பேத்திகள் எந்த கல்வியை கற்கிறதோ அந்த கல்வியை இங்கே இருக்கக்கூடிய அனைத்து குடிமக்களின் பிள்ளைகளுக்கும் கொடுப்பது தான் நாம் தமிழர் கட்சி கொடுக்கக்கூடிய தீர்வு. தூய குடிநீர் ஐயா சிட்லப்பாக்கம் ராஜேந்திரனும் டிகேஎம் சின்னையா அவர்களும் குடிக்கக்கூடிய குடிநீரையும், டிஆர் பாலு அவர்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரையும், அவர் பையன் தயாரிக்கிற தண்ணீரை கேட்கக்கூடாது, தூய குடிநீரை நாம் தமிழர் கட்சி கொடுக்கும். இதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த சிக்கல்களுக்கான தீர்வு. இப்படி இலவச திட்டங்களெல்லாம் அறிவிச்சு பல்லாயிரம் கோடி கடன் இந்த திட்டங்களுக்கு 2021 4.5 லட்சம் கோடி கடனாக இருந்தது. 4 ஆண்டுகளில் 9 லட்சம் கோடி கடனாக மாற்றியிருக்கிறார் ஐயா ஸ்டாலின். இதுக்கு தான் சொல்லியிருப்பாங்க போல, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதி. இப்போ ஐயா எடப்பாடி வந்துட்டார். நோ நோ நோ, ஐ எம் ஆல்சோ டேஞ்சரஸ் தன் ஜெயலலிதா. அவர் 1000 ரூபா கொடுத்தாரு, நான் 2000 ரூபா கொடுக்குறேன். அவர் ஆண்களுக்கு பெண்களுக்கு இலவசமாக பேருந்தில் கொடுத்தாரு, நான் ஆண்களுக்கும் இலவசமாக கொடுக்குறேன். அதோடு சேர்த்து இன்னும் 4 ஆண்டில் 18 லட்சம் கோடி கடன் இந்த மக்கள் தலையில் இருக்கும். இந்த வாங்குகிற கடன் எல்லாம் அதுக்கு வட்டி கட்டுறதுக்காக தான் நம்மக்கிட்ட இருந்து வரி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன தீர்வு? இப்போ நானும் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எங்கள் அம்மாவோ என் மனைவியோ வந்து இந்த இவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த 1000 ரூபா வாங்கலை. அப்போ என்னோட வீட்டு வரியை, என்னோட குடிநீர் வரியை உயர்த்தாதான் நான் பேச முடியுமா? என் மனைவி, என் அம்மா, என் வீட்டில் இருக்கக்கூடிய மகளிர்கள் இந்த இலவச பேருந்து திட்டத்தில் பயணிக்கலை. நான் இந்த பேருந்தில் பயணிக்கும் போது எனக்கு இந்த டிக்கெட் விலையை ஏற்றாதப்பா அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? இல்லை. இவர்கள் இப்படி தகுதி பார்த்து இந்த தகுதி வாய்ந்தவர்களுக்கு 1000 ரூபா, குறிப்பிட்ட பேருந்துகளில் மட்டும் மகளிருக்கு இலவசம் கொடுத்து மற்ற எல்லா இடத்துலையும் விளையாட்டம் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் தான் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல். இந்த சிக்கல் எல்லாத்தையும் தான் தீர்க்கணும். சரி, இப்போ நாம் தமிழர் கட்சி இந்த சிக்கல்களுக்கு என்ன தீர்வு? அப்போ வருவாய்க்கு என்ன பண்ணும்? அப்போ நீங்கள் கல்வி இலவசமாக கொடுக்குறீங்க, மருத்துவம் தரமாக இலவசமாக கொடுக்குறேன்றீங்க, இதுக்கெல்லாம் வருவாய் எங்கே இருக்குது? என்ன பண்ணுவீங்க? நம்ம மேய்ச்சல் நிலங்கள்லாம் பிடுங்கணும்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மேய்ச்சல் நிலங்களுக்கெல்லாம் பிடுங்கி வச்சுருக்க புறம்போக்கு இருக்கான் பாரு, அந்த புறம்போக்குக்கிட்ட இருந்து பிடுங்கக்கூடிய மேய்ச்சல் நிலத்தில் விவசாய பண்ணைகள் ஆரம்பிப்போம். அந்த பண்ணைகள் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் எங்கேருந்து வரும்? தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையல் ஜகத்தினை அழித்திடுவோம். நம்ம ஜகத்தை அழிக்க வேண்டாம். திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு ஜகத்து இருக்கிறத பிடுங்கினா போதும், பல பண்ணைகளை அமைச்சிடலாம். இதுதான் நாம் தமிழர் கட்சி கொடுக்கக்கூடிய தீர்வு. இது போல கனிம வள கொள்ளை, எனக்கு முன்னாடி பேசிய அண்ணன் மகிழன் அவர்கள் சொன்னார்கள், கனிம வள கொள்ளை நடக்கிறது, கனிம வள கொள்ளை நடக்குது.
நாம் தமிழர் கட்சி மலைகளுக்கான மாநாடு பொழுது இந்த மலைக்கு என்ன வாக்கா இருக்குன்னு கேட்குறான். டே, அந்த மழை இல்லைன்னா உனக்கு மழை பொழிவே இல்லை, உன் வாழ்க்கையே இல்லை. நாம் தமிழர் கட்சி உன் வாக்குக்கானவர்கள் அல்ல, உன் வாழ்க்கைக்கானவர்கள் சான்று தான் இந்த காடுகளுக்கும் மலைகளுக்குமான மாநாடு. இது போக போதை, திரை கவர்ச்சி எல்லாத்துலேயும் மழுங்கடிச்சு கிடக்கிறான். ஐயா மா சுப்பிரமணியன் சொல்கிறார், போதை இல்லா தமிழ்நாடு, இங்கே கஞ்சாவே கிடையாது. ஆமாம், எல்லாம் விற்று போச்சு. விற்றதுக்கப்புறம் எவங்கிட்ட இருக்கோம்? அதுதான் இன்னைக்கு லோடு இறங்கின அன்றைக்கி விற்றுடுறாங்களே. ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் மூட்டை மூட்டையாக கஞ்சா பிடிக்கிறாங்க. ஐயா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமலா இருக்கு? அப்போ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? நாம் தமிழர் கட்சி ஒன்று மட்டும்தான் இது எல்லாத்துக்குமே தீர்வு. ஐயா விஜய் அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிவிக்கே வாழ்கன்லாம் ஒருத்தர் நண்பர் கத்திக்கிட்டு போனார் இல்லையா? என்ன மனநிலையில் வாழ்கிறாங்கன்னே தெரியல. திரையில் நல்லா நடிச்சிட்டாரு, ஆடுறாரு, பாடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு. அதனால் நாங்கள் விஜய்க்கு வாக்களிச்சிட போகிறோம், அவர் வந்தால் எங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாருன்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன், என்ன மாற்றம் கிடச்சிட போகுது அப்படின்ட்டு சிந்திங்க. முடிச்சிடுறேன். வரக்கூடிய தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். தமிழ்நாடுங்கிறதே இன்றைக்கி பிரச்சனையாக இருக்குது. தமிழ்நாடா திராவிட நாடா அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது. தமிழ்நாட்டுக்கு யார் தமிழ்நாடுன்னு பேர் வச்சான்னு ஒரு பிரச்சனை இருக்குது. இப்படி பல பிரச்சனை இருக்குது. இப்போது நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, தமிழ்நாட்டில் இருக்க சிக்கல்களுக்கு நீங்கள் என்ன தீர்வு காண போகிறீங்க அப்படின்னு தான் இந்த பகுதி மக்கள்லாம் வந்து கேள்வி கேட்பீங்க. தமிழ்நாட்டில் இருந்த கட்சிகள்லாம் எதுவுமே செய்யலையா, நீங்கள் வந்து புதுசாக என்னத்தை செஞ்சிட போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி முன் வைப்பாங்க. தமிழ்நாட்டுக்கு நிறைய செஞ்சுருக்காங்களாண்ணா? நிறைய செஞ்சுருக்காங்க. செஞ்சுருக்கானுங்க, வச்சு செஞ்சுருக்காங்க. ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா, கனெக்ஷனை கொடுத்து பீஸை உருவிருக்காங்க. அதாவது இலவசம் கொடுத்துருக்காங்க, மானியம் கொடுத்துருக்காங்க, தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணி கடைசியில் நம்மளை இப்படி ரோட்டில் நின்று கத்த விட்டுருக்காங்க. இதுதான் இவங்க செஞ்ச சாதனை. எல்லாமே சரியாக இருந்தால் நாம் ரோட்டில் வந்து கத்த வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இப்போ ஒரு அரசு அதோட வேலை என்ன? ஒரு தனி மனுஷனால் எதெல்லாம் செய்ய முடியாதோ அதையெல்லாம் ஒரு அமைப்பாக இருந்து மக்கள்கிட்ட வாங்குகிற வரி பணத்தில் மக்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும். நம்ம இப்போது தமிழ்நாட்டு பிரச்சனைக்கெல்லாம் போக வேண்டாம், தனி மனித பிரச்சனையை பார்ப்போம். ஒரு தனி மனுஷன்தான், எல்லா தனி மனுஷனும் சேர்ந்தது தானே தமிழ்நாடு. அப்போது தனி மனுஷனோட பிரச்சனை தான் தமிழ்நாட்டோட பிரச்சனை இல்லையா? இப்போது ஒரு தனி மனுஷனுக்கு தன்னுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கு முக்கிய தேவையாக இருக்கிறது பொருளாதாரம். அந்த பொருளாதாரம் சரியாக இருந்தாலே அவனுக்கு பாதி பிரச்சனை வந்து சரியாயிடும். அவன் ஈட்டுற பொருளாதாரத்தை வச்சு அவன் குடும்பத்தை அவன் நடத்துறதுக்கு போதுமானதாக இருந்தால் போதும். ஆனால் இன்றைக்கி ஒரு தனி மனுஷனால் தான் மட்டும் வேலைக்கு போய் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க முடியுமானா அவனுடைய பொருளாதார தேவையை கண்டிப்பாக வந்து நிறைவு செய்ய முடியறதில்ல. ஆணும் பெண்ணும் வேலைக்கு போனால் மட்டும்தான் அந்த குடும்பத்தோட தேவையை ஓரளவுக்கு பூர்த்தி பண்ண முடியுது. ஏன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 50,000 ரூபாய் 2 பேரும் சேர்ந்து சம்பாதிச்சா கூட ஒரு வருஷத்துக்கு ஒரு 6 லட்ச ரூபா வந்துடும். அந்த வீட்டில் 2 குழந்தைங்க இருந்துச்சுன்னா ஒரு குழந்தைக்கு மட்டும் 1 லட்ச ரூபா வந்து பள்ளிக்கூடத்துக்கு கட்டணம் கட்ட இருக்குது, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய இருக்குது. 2 குழந்தைக்கு 2 லட்சம், சாப்பாட்டு செலவு, வீட்டு வாடகை எல்லாத்தையும் பார்த்தா மாத கடைசியில் வந்து கடைசி 10 நாள் செலவுக்கே காசு இருக்காது. ஆனால் இவங்க சொல்லுவாங்க, நாங்கள் அம்மாவுக்கு 1000, பிள்ளைக்கு 1000, இலவச பஸ் பேர் இருந்து எல்லாம் கொடுக்குறோன்னு. ஒரு வீட்டில் 3 பேருக்கு 1000 வந்தால் கூட ஒரு வருஷத்துக்கு ஒரு 36,000 தான் வரும். ஆனால் இங்கே ஒருத்தனுக்கும் வீட்டு தேவைகள் போக வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிறதுக்கு கூட கிடையாது, வருமானம் கிடையாது. எல்லாத்துக்கும் இஎம்ஐ, எல்லாத்துக்கும் லோனு, மாதம் வந்து இஎம்ஐ கட்டியே அவன் தவணை முறையில் செத்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மருத்துவம். நம்ம எல்லா செலவும் போக, சொந்தக்காரன் வீட்டில் நல்லது கட்டுறது எல்லாம் போக கடைசியில் வந்து உடம்பு சரியில்லாமனா மருத்துவமனைக்கு போகிறோம். மருத்துவமனைக்கு போனால் அரசு மருத்துவமனைக்கு போக முடியுமா அப்படின்னா அரசு மருத்துவமனைக்கு போக முடியாது. நீங்கள் அரசு மருத்துவமனையில் படுத்து சிகிச்சை பெறணும் அப்படின்னா அந்த மருத்துவமனையில் கூட கழிவறையை, பாத்ரூமை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உயிர் மேலே இருக்கிற ஆசை வந்து போயிடும். இங்கே வாழ முடியும், இங்கே வந்து நம்ம உயிரோட வெளியே போக மாட்டோம்னு தெரியும். கண்டிப்பாக நீங்கள் தனியார் மருத்துவமனைக்கு தான் போவீங்க. அப்போது நம்மக்கிட்ட வாங்குகிற வரியில் இந்த 2 பிரச்சனையை, அதாவது கல்வி மற்றும் மருத்துவம், இந்த 2 பிரச்சனையை வந்து ஒரு அரசாங்கத்தால் தர முடியுமானா முடியும். அரசு மருத்துவமனை இருக்குது, அரசு பள்ளிக்கூடம் இருக்குது. ஆனால் படிக்கிற தரத்தில் இருக்கா அப்படின்னா இல்லை. படுத்து வைத்தியம் பார்க்குற தரத்தில் மருத்துவமனை இருக்கான்னா கண்டிப்பாக இல்லை. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா மருத்துவமனையுடைய முதலாளிகளும் இவங்க தான், பள்ளி கல்லூரிகளுடைய முதலாளிகளும் இவங்க தான்.
இங்கே இருக்கிறத தரமில்லாத ஆக்கிட்டு மக்களை தானாக தன்னுடைய பள்ளிக்கூடங்களுக்கு தன்னுடைய மருத்துவமனைக்கு வர வச்சு அதுக்கான வருமானம் வரக்கூடிய வழியாக தனக்கு வருமானம் வரக்கூடிய வழியாக மாற்றிக்கிட்டாங்க. அதனால தான் இது வந்து சாத்தியப்படலை. இன்றைக்கி நம்ம ரோட்டில் நின்று கத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ இதெல்லாம் எப்படி சரி பண்ண முடியுமானா சரி பண்ண முடியும். ஏன்னா நம்ம நாட்டை விட குறைவான வரி வாங்கக்கூடிய நாடுகளே வந்து இலவசமாக மருத்துவத்தை கொடுத்துட்றாங்க, இலவசமாக கல்வியை கொடுத்துட்றாங்க. அதனால தான் நம்ம நாட்டில் இருக்கவங்க வெளிநாட்டில் போய் படிக்க போகிறாங்க. காரணம் அங்கே வந்து கல்வி இலவசமாக தரமாக கொடுக்கப்படுது. அப்போ நம்மளாலையும் தரமாக கல்வியை கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியும். எப்போ கொடுக்க முடியும்னா அது நாம் தமிழர் கட்சியோட ஆட்சி வந்தால் தான் கொடுக்க முடியும். ஏன்னா அதுக்கான செயல் திட்டம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. இந்த கல்வியை நாங்கள் எப்படி ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் முழுமையாக வந்து இலவசமாக கொடுப்போம் அப்படிங்கிறதுக்கான செயல் திட்ட வரைவு எங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது, வேறு யாருக்கிட்டையும் கிடையாது. ஒரு மருத்துவமனை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சட்டம் போடுவோம். ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக ஏன் வார்டு கவுன்சிலராக இருந்தாலும் அவன் புள்ள வந்து அரசு மருத்துவமனையில் தான் வந்து சிகிச்சை பெறணும், அரசு பள்ளியில் தான் படிக்கணும் அப்படிங்கிறது சட்டமாக இருக்கும். அப்படி செய்யாதவனுக்கு வந்து அவனுடைய உரிமைகள் வந்து ரத்து செய்யப்படும், அதுக்கான தண்டனைகள் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து ஆட்சி வரைவாக சொல்லியிருக்கோம். வேறு எந்த கட்சிக்கும் இந்த நாட்டில் அப்படி ஒரு துணிச்சல் கிடையாது. அதனால தான் என்னுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை ஏற்றுக்கிட்டு ஓட்டு போடுறதா இருந்தால் போடு, சாதி மதத்தை பார்த்து போட்ட ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்கிற ஒரே தைரியம் இருக்க கட்சியாக நம்ம கட்சி தான் இருக்குது. இந்த எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, சீமான் வந்து ஆடு மாடு மேய்க்க சொல்கிறாருங்க, சீமான் வந்து வயலில் போய் பழையபடி உங்களை கற்காலத்துக்கு போக சொல்கிறாருங்க, விவசாயம் செய்ய சொல்கிறாருங்கன்னு சொல்லுவான். இப்படி சொல்கிறவன்லாம் யாருன்னு பார்த்தா தமிழ்நாட்டுக்கு சொந்தக்காரனாக இருக்க மாட்டான், தமிழ்நாட்டுக்கு பிழைக்க வந்தவனாக இருப்பான். இங்கே வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா ஆடு மாடு மேய்க்கிறது வந்து பின்னோக்கி தள்ளுறது, மக்களை கற்காலத்துக்கு தள்ளுறது, விவசாயம் செய்யக்கூடாது, நாங்கள்லாம் மருத்துவராக தான் மாறுவோம் அப்படின்னு சொல்லி கதை சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவன் தமிழ்நாட்டுக்கு தேவையான உணவு தேவைக்கான இறைச்சியாக இருக்கட்டும், பாலாக இருக்கட்டும், உணவுப் பொருளாக இருக்கட்டும் எல்லாம் வந்து அவன் சொந்த ஊர் ஆந்திராவில தான் கொண்டு வருவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் பொருளாதாரம் தமிழனுக்கு போகக்கூடாது, தான் சொந்தக்காரனுக்கு போகணுன்ட்டு. இன்றைக்கி வந்து ஆசிரியர், மாணவர், மீனவர் எல்லாம் போராடுறாங்க. ஏன் கடைசியாக துப்புரவு தொழிலாளி அவங்க இல்லைன்னா நம்ம நாரி போயிடுவோம், அவங்க போராடுறாங்க. அவங்களோட தேவையை தீர்க்க முடியாது. இவங்க வந்து நமக்கு மாதம் 1000 ரூபாய் இப்படி கொடுக்க முடியுது. அப்போது கடை வாங்கி கொடுக்குறானுங்க. உலக வங்கியில் கடை வாங்கி கொடுத்துட்டு இவனுங்க உலக பணக்காரனாக மாறிடுறாங்க. நாம் கடைசி வரைக்கும் இப்படி மேடை போட்டு கற்றுக்கிட்டு இருக்கோம். இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. அப்போது நம்முடைய பொருளாதாரம் நம்மக்கிட்ட வரணும் அப்படின்னா விவசாயம் செய்யணும். விவசாயம் எப்படி செய்யணும்? நம்ம இன்றைக்கி யூடியூப்பில் பார்க்குறோம்ல, ஷார்ட்ஸ் பார்க்குறோம்ல, இணையதளத்தில் ஷார்ட்ஸ்லாம் வந்து வெளிநாடுகளில் எப்படிலாம் விவசாயம் பண்ணுறாங்க, கருவிகளை பயன்படுத்தி நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி, அப்படி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் நம்ம விவசாயம் செய்ய சொல்கிறோம், ஆடு மாடுகளை பார்க்க சொல்கிறோம், பராமரிக்க சொல்கிறோம். அதில் இருக்கிற பொருளாதாரமே நமக்கு போதுமானதாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அதையெல்லாம் ஒரு கேலி பொருளாக மாற்றிவினுங்க நம்மளை மக்கள் மத்தியில் கேலி பொருளாக கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதை தவிர்த்து நாம் தமிழர் கட்சி என்ன பேசுது, என்ன அரசியலை முன்வைக்குது அப்படிங்கிறத ஒருத்தரும் புரிஞ்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தினா மட்டும்தான் அடுத்த தலைமுறை இங்கே வாழ முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அடுத்து பேச வேண்டிய உறவுகளுக்கு வழிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.